Hello my best friends, welcome back to my channel Crazy Girl Sweeta. இன்னைக்கு நம்ம 90's kid special sweet தான் பார்க்க போறோம். இது வந்து Maida Burfi அப்படினு சொல்லுவாங்க. அது பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு subscribe பண்ணலனா subscribe பண்ணிக்கோங்க and மறக்காம அந்த bell பட்டனை press பண்ணிருங்க. இந்த ரெசிபி செய்யறதுக்கு நமக்கு வெறும் மூணே ingredients மட்டும் தான் தேவை. ஒரு கப் மைதா, half cup மிக்ஸில நல்லா கிரைண்ட் பண்ண சுகர் and லாஸ்டா half cup நெய். முதல்ல ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. அதுல நான் half cup நெய் வந்து ஆட் பண்ணிக்க போறேன். நெய் வந்து கொஞ்சம் நல்லா சூடாகணும். ஸோ இது 1 minute நல்லா சூடாகட்டும். அதுக்கப்புறம் இதில் நான் ஒரு கப் மைதா ஆட் பண்ணிக்க போகிறேன். உங்ககிட்ட மைதா இல்லை அப்படின்னா நீங்கள் கோதுமை மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்வீட்டுக்கு. அதில் பண்ணாலும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். மைதா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இது பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் டைம் ஆக ஆக அப்படியே மாறி ரொம்பவே சாஃப்ட் ஆயிரும். இது வந்து ஒரு 10 minutes கரெக்டாக 10 minutes வந்து அடுப்பில் வச்சு நல்லா கிண்டிகிட்டே இருங்க. 10 minutes வந்து குக் ஆனதுக்கப்புறம் இது வந்து அப்படியே விட்டுருங்க ஒரு 5 minutesக்கு. நம்ம இதுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் இது இப்படியே இருக்கட்டும். அது நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பிளேட்டுக்கு இது வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதில் இப்போ நான் சுகரை வந்து நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து ஒரு half cup இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மொத்தமாக போட்டுறாதீங்க, அது வந்து நமக்கு பிசையதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதில் நீங்கள் ஏலக்காய் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா. எனக்கு இப்படியே சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. ஸோ அதனால் நான் ஏலக்காய் ஆட் பண்ணல. இதில் இப்போ கொஞ்சோண்டு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். லைக் ஒரு பிஞ்ச் தான். சுகரோட அந்த டேஸ்ட்டை வந்து கொஞ்சம் ஏற்றி கொடுக்கும் இது. இந்த மாவு பார்த்தீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். லைக் வந்து சப்பாத்தி மாவு இருக்கும்ல, சேம் அதே மாதிரி எடுத்து கையில் இப்படி உருண்டை பிடிக்கிற மாதிரி அந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இது வந்து ஏதாவது ஒரு ஃப்ளாட்டாக இருக்கும்ல சர்ஃபேஸ், அந்த ஃப்ளாட்டாக இருக்க சர்ஃபேஸ் உள்ள கண்டெய்னரில் நம்ம வந்து மாற்றிடலாம். கொஞ்சோண்டு கீ போட்டு எல்லா சைட்ஸ்லையுமே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. ஸோ அப்போ தான் நமக்கு ஈஸியாக எடுக்க முடியும் இந்த பாத்திரத்துலேருந்து. இப்போ இதுக்குள்ளே அந்த வந்து ஃபுல்லாக ஸ்டஃப் பண்ண போகிறோம் நம்ம அந்த மாவை. நீங்கள் வந்து இப்படி பண்ணாமல் வெறுமனே அந்த மாவை எடுத்துட்டு குட்டி குட்டி பால்ஸாக ரோல் பண்ணி நீங்கள் அதை அப்படி கூட சாப்பிட்லாம். பட் நான் இதுக்குள்ளே வச்சு அதை வந்து கியூபாக கட் பண்ணி நான் அப்படி சாப்பிட்டு போகிறேன். இது ஃபுல்லுமே நல்லா செட் ஆகிறதுக்கு நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 hour இதை வந்து வைக்கணும். அப்போ தான் அந்த ஷேப் வந்து கரெக்டாக நமக்கு வரும். 1/2 hour ஆகிடுச்சு. நான் இது ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துட்டேன். இப்போ நம்ம இதை வந்து அன்மோல்ட் பண்ணிடலாம். ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துகிட்டு ஒரு 1 minute வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அதை மாற்றி வச்சு நீங்கள் 2 தட்டு தட்டினீங்கன்னா ஈஸியாக வந்துடும். ஷேப் அப்படி பர்ஃபெக்டாக சூப்பராக வந்துச்சு பார்த்தீங்களா? இப்போ இது வந்து நம்ம கியூபாக கட் பண்ணிடலாம். கட் பண்ணும்போது சைடில் வந்து கொஞ்சம் குட்டி குட்டியாக அந்த பீஸ் வரதான் செய்யும். பட் அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. பட் ஷேப் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ பிரச்சனை இல்லை. நான் எல்லாத்தையுமே ரொம்ப குட்டி குட்டியாக அண்ட் அழகாக கட் பண்ணி வச்சுட்டேன். இது நான் உங்களுக்கு உடச்சி காட்டுறேன் பாருங்கள். ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் பார்க்கும்போதே சாப்பிடணும்னு தோணும். எல்லாருமே கண்டிப்பாக இந்த ஸ்வீட்டை வந்து கடையில் பார்த்துருப்பீங்க. பட் செய்கிறது எவ்வளோ ஈஸி அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ இந்த ஈஸியான ஸ்வீட்டை எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கிரேசி கேர்ள் ஸ்வீட்டா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Kisses passing by the river. I've been missing your strawberry